முக்கிய செய்தி 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு 8 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுவை, காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுவை, காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். 8 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே கனமழை என்பது பதிவாகி வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை என்பது பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் முதல் 3 நாட்கள் வரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அரியலூர், பெரம்பலூர், சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் டெல்டா மாவட்டங்கள் அதேபோல வடதமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.